நான் தான் உங்க கைடு, nothing to hide. கண்ணை திறந்து வச்சு அனைத்தையும் காட்டுவேன், இதயத்தை திறந்து வச்சு எல்லாத்தையும் சொல்லுவேன். இந்த மெட்டல் கார்டனுடைய வரலாற்றை நான் உங்களுக்கு சொன்னேன்னா அது ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கும். அதோட ஜியோகிராஃபியையும் சயின்ஸையும் உங்களுக்கு புரிய வைப்பேன். நீங்க கேட்டா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அது வரைக்கும் இந்த சாக்லேட்டை சாப்பிடுங்க. இன்னைக்கு நம்ம தொடங்கலாம் மெட்டல் கார்டனுடைய இன்றைய டூர். யார் யாரெல்லாம் இந்த கைடோட வருவீங்க? நானு. அப்ப அட்வான்ஸ் கொடுங்க, அப்புறம் என்னோட வாங்க. அட 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 இந்த மெட்டல் கார்டனின் காற்று எவ்வளவு நல்லா வருது இல்ல? அட காத்துலாம் நல்லா தான் இருக்கு பாஸ். ஆனா நம்மளோட சுத்திட்டு இருப்பானே அவன் எங்க? அவனை எதுவும் வேலைக்கு அனுப்பிச்சிங்களா? தகையிலவனா எங்கேயுமே அனுப்பவே இல்லையே. இப்பதான் பின்னாடியே வந்து கிச்சு கிச்சு மூட்டிட்டு இருந்தா எங்க போயிட்டான் அவன்? என்னாச்சு என்னாச்சு? தண்ணி தண்ணி எல்லாருக்கும் தண்ணியா இருக்குது. என்னாச்சு? என்ன பாஸ், நீங்க மழை காலம் மாதிரி மழையை பொழிய வைக்கிறீங்க? என்ன ஒரு அருமையான தூக்கம் வந்துச்சு எனக்கு. நாம இங்க தூங்க வரல, மெட்டல் கார்டனை சுத்தி பார்க்க வந்திருக்கோம். அப்புறம் நம்ம போட்டோஸும் எடுக்க வந்தோம். கரெக்ட். இந்த சிறப்பான பேய்களினுடைய கண்களால. வாங்க நாம போலாம். உங்க எல்லாருக்கும் இந்த டூர் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவருக்கு நம்ம டிப்ஸ் கொடுத்தே ஆகணும். என்னுடைய பர்ஸ் எங்க? என் பர்ஸ்ல இருந்த 2 மோதிரம் திருடு போயிடுச்சு. என்னுடைய பேக்ல இருந்து வாட்ச். எங்க பொருள் எங்க போச்சு? இது நல்லா இருக்கே, இதை ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? நான் வெறும் கைடு தான், போலீஸ் கிடையாது, நான் திருடனும் கிடையாது. நான் உங்களை மெட்டல் கார்டனை சுத்தி பார்க்க கூட்டு வந்தேன். உங்களுடைய பொருள் எங்க போச்சு எனக்கு எங்க தெரியும்? உண்மையை சொல்லு, நீ தானே எங்களுடைய பொருளை எடுத்து வச்சிருக்க. நல்லாவே என்னை பாருங்க, நான் உங்களுடைய கைடு, nothing to hide. நான் எதை மறைக்க முடியும்? நான் உங்களுக்கு கார்டனை சுத்தி காமிச்சேன். அப்புறம் நீங்க இந்த ஸ்டாச்சுக்கு கீழே எல்லா பொருளையும் வச்சுட்டு போட்டோ எடுத்தீங்க, செல்ஃபிஸ் எடுத்தீங்க. அதுக்கு பிறகுதான் எங்க சாமான் திருடு போயிடுச்சு. நீ எடுத்தியா? எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய பொருள் எங்கேயோ காணாம போயிருக்கு. நான் என்னுடைய வேலையை ரொம்ப நேர்மையா செய்யறேன். ஃபுல் பேமெண்ட்டுக்கான பேச்சு வரும்போது நீங்க என் மேல குற்றம் சுமத்துறீங்க. சரி விடுங்க, எனக்கு உங்களுடைய பணம் வேண்டாம், நான் கிளம்புறேன். அட அட அட, தேவையில்லாம கைடு மேல குற்றம் சுமத்துறாங்க. அவன் தன் வேலையை தான் பாக்குறான், அவன் மேல குற்றம் சாட்டுறாங்க. எல்லாரும் அவனை தவறா நினைக்கிறாங்க. ஆனா எல்லாரும் ஒரே நேரத்துல சந்தேகப்பட முடியாது. ஆனா எல்லாரும் ஒரே நேரத்துல பொய் ஏன் சொல்றாங்க? ஏதோ பிரச்சனை இருக்கு. ஓ, இதுதான் விஷயமா? என்ன விஷயம் பாஸ்? இது முக்கியமான விஷயமா பாஸ்? கண்டிப்பா. இப்ப நான் சொல்றதை நீங்க செய்யுங்க. சந்தேகம் இருக்கு, இந்த திருடர்களுக்கு பின்னாடி இந்த கைடினுடைய பங்களிப்பு இருக்கு. பிற பிளான்களை பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. கைடு அண்ணன், எனக்கு இந்த கார்டன் எல்லாம் சுத்தி பார்க்கணும். இந்த மெட்டல் கார்டனை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அண்ணே. இந்த சிலைகளை பத்திலாம் நாங்க பார்க்கணும். ஓ எஸ் எஸ் எஸ், வாங்க 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 அண்ணே, வெல்கம். நான் தான் உங்களுடைய கைட், nothing to hide. ரேட் ஃபிக்ஸ். நான் சொல்லுவேன் ஹிஸ்டரி மற்றும் ஆர்ட்டோட மிக்ஸ். உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும்னா கிரிக்கெட்ல 6 அடிக்கிற மாதிரி. நான் என்னுடைய கைட் வேலையை பார்க்கட்டுமா? அட 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 அட, ஆக அருமை அருமை, அற்புதம். எந்தங்க பைசா எதெல்லாம் காட்டுவீங்க? அடடா, நிறைய படம். என்னுடைய கைடு வேலையை காமிக்கட்டுமா? ஒரு நிமிஷம். அட தம்பிகளா, நம்மளுடைய பேக்ல அந்த இம்போர்ட்டட் டைமண்ட் இருந்துச்சு, அத பத்தி நீங்க யாருக்கும் சொல்லவே இல்லல்ல? அட இல்ல இல்ல இல்லப்பா, என்னுடைய பேக்ல கோல்டு பிஸ்கட்ஸும் இருக்கு பாருங்க, யாருக்கும் தெரியாது. அடிச்சுக்கோ அண்ணே, என்னுடைய பேக்லயும் கோல்டு செயின்லாம் இருக்கு, வீட்டுல வைக்க மறந்துட்டேன். அடடா, ஒண்ணு இல்ல, நீ கார்டனை சுத்தி பாரு, எங்க யாரு திருடுவா? சரியா சொன்னீங்க. இங்க என்ன டென்ஷன் இருக்கு? எவ்வளவு முட்டாளா இருக்காங்க, ஒரு தப்பான ஆளுக்கு முன்னாடி எல்லாத்தையும் டிஸ்கஷன் பண்றாங்க. நான் தான் உங்களுடைய கைடு, nothing to hide. வாங்க 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 சார், இங்க இருந்து நாம தொடங்குவோம்.
இப்ப இந்த கார்டனை நான் சுத்தி காமிக்கிறேன். இப்ப இந்த சிலைகளை பத்தி நான் சொல்றேன். ஆஹா, இதுதான் இந்த கார்டனினுடைய ஸ்பெஷல் ஸ்டாச்சு. இல்ல 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 நோ 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 நோ, இத தொடுறதுக்கு அனுமதி கிடையாது. ஆனா நீங்க மற்ற டூரிஸ்ட் மாதிரி இதுல நீங்க போட்டோஸை எடுத்துக்கலாம். அண்ணா அண்ணா, நான் இதுல ஒரு செல்ஃபி எடுத்துக்குவேங்கன்னா என்னையும் எடுத்துக்குங்க. நானும் கூட தான் எடுத்துக்குவேன். நீங்க உங்களுடைய எல்லா பொருட்களையும் இந்த ஸ்டாச்சு பக்கத்துல வச்சிருங்க. நான் உங்களுடைய குரூப் போட்டோவை எடுத்துறேன் என்னுடைய கேமராவுல, அதுவும் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். பிரிண்ட் செஞ்சு உங்க வீட்டுக்கே நான் அனுப்பிச்சிடுறேன். அட 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 அண்ணா, சரியான ஆள்னா, ரொம்பவே நல்லவரா இருக்கீங்கண்ணா. எடுங்க 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 எடுங்க. நீங்க இந்த பக்கம் இந்த சைடு வாங்க. ஸ்டாச்சுக்கு முன்னாடி நம்ம சிறப்பா போட்டோ எடுக்க முடியும். இது இப்படிதான். வெரி குட் வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல போட்டோஜெனிக்கா இருக்கு. ஆனா இந்த போட்டோல இந்த பேக் நல்லாவே இல்ல. இத பின்னாடி வச்சிடுங்க. நான் தான் உங்க கைடு, நத்திங் டு ஹைட். என்ன அருமையான போட்டோவா வந்திருக்கு. இத பாத்தீங்கன்னா ஏதாவது கொடுப்பீங்க, ஆனா நான் வாங்க மாட்டேன். இன்னும் எனக்கு டிப்ஸ் பிடிக்கவே பிடிக்காது. அட அண்ணா, ரொம்ப நல்லவங்க நீங்க. என்னுடைய எல்லா விலை உயர்ந்த பொருளும் இதுல தான் இருக்குது. ஆமா, நான் என்னுடைய தங்க பிஸ்கட்டும். ஐயோ, என்ன அண்ணே இவ்வளவு ரொம்ப சோகமா ஆயிட்டீங்க? உங்களுடைய போட்டோஸ் நல்லாவே வரல. இப்ப மறுபடியும் எடுக்கணும். ஒரு முறை அட, இது யாரு கத்துனது? யாரோ பாம்ப பாத்துட்டாங்க போல இருக்கு. ஆமா, காப்பாத்துங்கன்னு கத்துனாங்க. இல்லையே, யாரும் இல்லையே. ஆட, கவலைப்படாதீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சு போயிடும். சரி, வாங்க போய் பார்க்கலாம். இது என்னுடைய வாட்ச் ஆச்சே. என்னங்க நம்ம பொருள் இந்த பேக்ல எப்படி வந்துச்சு? இது யார் திருடினாங்க? அந்த திருட இங்கதான் இருக்கான். யாரு இது? இப்ப தெரிஞ்சு போயிடுங்கண்ணா, கவலைப்படாதீங்க. சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமேல இருந்து நான் ஸ்டாச்சு ஆக மாட்டேன். நான் எப்பவுமே திருட மாட்டேன். இனிமே நான் திருடனாக மாட்டேன். இவர் தான் உங்களுடைய திருட. இதுதான் அவருடைய கூட்டாளி. பாரு, நீ திறமையானவன். பல மணி நேரம் நீ ஒரே இடத்துல இருக்கிற. அண்ணா, இது ஆர்ட். இத எல்லாராலையும் செய்ய முடியாது. ஆனா இதனை தவறா நீ பயன்படுத்தி தப்பான வேலைகளை செஞ்சிருக்க. தப்புக்கு தண்டனை கிடைச்சுதான் ஆகணும். இதுக்காக இப்ப போலீஸ கூப்பிடணும். என்னது? இல்ல, நான் உறுதியா சொல்றேன், இனிமே இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். ஸ்டாச்சுவா நின்னு என்ன கிடைச்சதோ அத வச்சுட்டே நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். நானும் நல்ல கைடா மாறிடுவேன். கொஞ்ச நாள் வரைக்கும் இந்த கார்டன்ல எல்லாருக்கும் நான் ஃப்ரீயாவே ஹிஸ்டரிய புரிய வைப்பேன். ஐ அம் சாரி சார்.
ஆனா சார் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இவங்க திருடன்னு? அது ரொம்ப சிம்பிள். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஸ்டாச்சுவுக்கும் வேர்வை வந்து நான் பார்க்கல. ஆனா ஈவென்ட்ட பார்த்தேன், அவ்வளவுதான். அதுல இருந்து எனக்கு விஷயம் புரிஞ்சிடுச்சு. ஸ்மார்ட் பாஸ். நீங்க எப்படி மாயாஜாலம் பண்றீங்க? அதாவது நாங்க கெட்டவங்களுக்கு கெட்டவங்க, நல்லவங்களுக்கு நல்லவங்க. So friendly ghost. அட பேயா? friendly பேயா?